श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 25வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஷனை ஷனைருபரமேத் புத்தயா திருதி கிருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனः கிருத்வா ந கிச்சிதபி சிந்தயேத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருப்பது, பற்றுகளே இல்லாமல் இருப்பது, அதுதான் ஆனந்தத்தை அளிக்கும் என்று சொன்னார். ஆனால் ஒருவர் முழுவதுமாக பற்றுகளே இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் பற்றுகளுக்கு ஒரு வரையறை, ஒரு லிமிட் வைத்து கொள்ளலாம் என்று சொன்னார். இப்படி நம்மளோட பற்றுகளுக்கு ஒரு லிமிட், ஒரு அளவை வைத்துக்கொண்டு அந்த ஆசைகளில் பெரிய ஆசையாக பகவானை சென்று அடைவது என்ற அந்த நோக்கம், அந்த லட்சியத்தை வைத்துக் கொள்ளணும் என்றும் சொன்னார். இப்பொழுது இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம ஆத்மா மீது மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும் என்று சொல்றார். நம்ம உடல்ல ஒரு சின்ன கீழ் விழுந்துட்டு, யாராவது நம்மளை அடிச்சுட்டா, ஏதோ ஒரு கூர்மையான பொருள் நம்மளை குத்திடுத்து, நம்மளோட உடல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெருப்பு இருக்கும்போது அதில் தெரியாமல் நம்ம கையை வச்சுட்டோம், இல்லை கால் பட்டுடுத்து என்றால் அந்த இடம் எரிஞ்சு போயிடுத்து, கொஞ்சம் இது கருப்பாக மாறிடுத்து என்றால் அப்போ வலிக்கிறது. அதுக்கு நம்ம கவலைப்படுறோம், நம்ம உடம்புக்கு இப்படி ஆயிடுத்து என்று. நம்ம உடலுக்கு இந்த மாதிரி ஒரு சலனம் ஏற்படும் போது, உடலுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம உடலுக்கு இப்படி ஒரு சலனம் நேரிடும் போது, நம்ம உடலில் இப்படி ஒரு காயம் ஏற்படும் போது நம்ம அவ்வளோ பதறி போகிறோம். ஆனால் ஆத்மா என்பது அந்த பாவங்களாலும் நம்ம மனதில் வைத்திருக்கும் ஆசைகள், பற்றுகள் என்கிற அழுக்கால சூழ்ந்திருக்கான். அந்த ஆத்மா அந்த அழுக்குக்கு இடையில் அதுவும் அழுக்கு படிந்து தூசு படிந்துதான் கிடக்கிறதாம். அதை யாருமே கண்டுக்கிறது இல்லையா. வெளியில் இருக்கிற உடலுக்கு நம்ம அவ்வளோ மதிப்பு தரோம், வெளியில் இருக்கிற அழியக்கூடிய உடலுக்கு மதிப்பு தரோம். உள்ளே இருக்கும் அழியாத தத்துவமாக இருக்கும் ஆத்மாவுக்கு அவ்வளோ மதிப்பு தரதில்லை. அந்த ஆத்மாவை பற்றி என்ன வேண்டும் அர்ஜுனா? எல்லாருமே அந்த ஆத்மாவுக்காகவே எல்லாருமே ஆத்மா தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பற்றுகள், ஆசைகள், அகங்காரம், மமக்காரம் இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்தை நன்றாக சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்தில் நம்ம ஆத்மாவில் பரமாத்மாவை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று புரிந்த அந்த சமயத்தில் தான், அந்த ஒரு ரியலைசேஷன் வரும்போது தான், அந்த ஒரு தத்துவம் நமக்கு உணர வரும்போது தான் மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக, யுக்தர்களாக மாறுகிறோம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஆனால் ஒரு யுக்தன் மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவன், பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், பகவானுக்கு பிரியமானவன். அவர் எப்படி இருப்பார் என்றால், இது போலவே தன்னோட ஆத்மாவை பற்றி மட்டுமே நினைப்பார். ஆத்மாவில் இறைவனை காண்பார், பரமாத்மாவை காண்பார். அப்படி ஆத்மாவை தவிர இது எல்லாமே அழியக்கூடியது, இறைவனை தவிர இது எல்லாமே அழியக்கூடியது என்ற அந்த ஒரு உண்மையை உணர்ந்தவராக இருப்பார் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 25வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.